ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். 100 சேலஞ்சில் டே 34 கண்டினியூ பண்ணி இன்றைக்கி ஒரு 5 கிலோமீட்டர் முடிச்சிட்டேன். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். ஆமாங்க, அது உண்மைதாங்க. எவ்வளவு செல்வம் நம்மக்கிட்ட இருந்தாலும் இந்த நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்கிறது பழமொழிக்கு ஏற்ப நோய் உடம்புல இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த செல்வத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பாதுகாக்க முடியுமா? செய்ய முடியுமா? இல்லை அனுபவிக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அதனால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உணவே மருந்து சொல்லுவாங்க. இந்த பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் உள்ளது. ஏன்னா ஒவ்வொரு உணவுக்கு இது சாப்பிட்டா இந்த இந்த உடம்புக்கு இது நல்லது, அது நல்லது சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிடுங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம் எல்லாம் நம்ம எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை நம்ம கெடுத்துக்கும். இன்றைக்கி எல்லாருக்கும் எது சாப்பிட்டா கெடுதல், எது சாப்பிட்டா நல்லது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் நம்ம தப்பு பண்ணுறோன்னா என்ன பாருங்கள். ஸோ இந்த சில விஷயங்கள் நீங்கள் தவிச்சாலே ஆரோக்கியமாக இருக்கலாம். உடல் எடை குறைக்கிறதெல்லாம் அப்புறமா விஷயங்க. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்க. நம்ம வாழப்போகிற வாழ்க்கையில் வீட்டில் பசங்களோட எல்லாரோடையும் ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் உடற்பயிற்சி, இந்த மாதிரி நடைப்பயிற்சி ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஹாப்பியாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே வேணும். நீங்கள் ஒரு லைக் பண்ணுறதுனால தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது எனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கிறது. பாய் பாய், see you, நாளை சந்திப்போம்.